Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ ஓவலேஷன் நாளப்போ 2-3 தடவை சேர்ந்திருந்தா கருத்தரிக்கிறது ஈஸியா, பிரெக்னன்ட் ஆறதுக்கான வாய்ப்பு அதிகமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓவலேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட எக் வந்து ரிலீஸ் ஆகும். ஓவரின்னு சொல்லுவாங்க, எக் பேக்னு சொல்லலாம். அது இங்கிலீஷில் சிம்பிளாக கருமுட்டை பை. அந்த ஓவரியிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகிட்டு நம்மளோட டியூப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்கு வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days அந்த மாதிரி ஆவரேஜாக இருக்கும், 1-2 நாள். அந்த நாட்களுக்குள்ளே அதுக்கு ஸ்பெர்ம் கிடைக்கிது அப்படின்னா குழந்தை ஃபார்ம் ஆகி நமக்கு கர்ப்பப்பையில் தங்கி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஸ்பெர்ம் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அது டிஸ்ட்ராய் ஆகிட்டு நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுவோம் அந்த மாதத்தில். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் அப்படின்ற ப்ராசஸ். அப்போ அந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் சேர்ந்துருந்தால் ப்ரெக்னென்ட் இதுக்கான வாய்ப்பு அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உள்ளே எவ்வளோதான் மில்லியன் கணக்கில் எவ்வளோதான் லேக்ஸ் கணக்கில் உள்ள ஸ்பெர்ம் போயிட்டே இருந்தாலும் ஒரு எக்கில் வந்து ஒரு ஸ்பெர்ம் தான் உள்ளே வந்து போக முடியும். ஸோ ஒரு டைம் நீங்கள் சேர்ந்து இருந்தாலே போதும், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். நீங்கள் நிறையா டைம் சேர்றனால வாய்ப்பு அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் ஆல்ரெடி மில்லியன் கணக்கில் உள்ள வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து நிறையா போயிருக்கும் பெர் எஜாக்குலேஷன். ஒன் டைம் அந்த ஒரு இன்டர்கோர்ஸ்லேயே நிறையா மில்லியன் கணக்கில் போயிடும். ஸோ நீங்கள் நிறையா தடவை சேர்ந்துருந்தால் நிறையா ப்ரெக்னென்ட் இதுக்கான வாய்ப்பு அதிகன்றதுலாம் கிடையாது. ஒரு ஸ்பெர்ம் கரெக்டாக போயிட்டு அந்த எக்கை வந்து நல்லா முட்டி மோதி ஓட்டை போட்டு ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போனோடனேயே எக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் எத்தனை ஸ்பெர்ம் உள்ளே போனாலும் அந்த எக்குக்குள்ளே போக முடியாது, ஒன்ஸ் ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு தான். அப்போ மோர் தென் 1 டைம்ஸ் வந்து சேர்ந்துருந்தால் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை குறிப்பிட்டு அப்படின்னு கிடையாது, பட் தேவை கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் அப்படின்றது அது ஹஸ்பண்ட்க்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் பாடிக்கு கஷ்டமாக இருக்கும். அது தேவையில்லாதது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய டைம் சேர்ந்தால் குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது கிடையாது. 1 டைம் சேர்ந்துருந்தாலே போதும். உங்கள் பாடியை வந்து நீங்கள் நல்லா கூலிங்காக நல்லா ரெஸ்ட்டாக அந்த மாதிரி நல்லா அந்த ஓவலேஷன் அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. அதுவே போதும் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.